அமமுகவோட தேர்வு எந்த கூட்டணியா இருக்கும் சார்? அமமுக என்னுடைய பார்வையில் ஒரு லெட்டர் பேட் கட்சி, அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த கட்சிக்கு எந்த வேல்யூவும் இல்லை. நம்மை போன்ற ஊடகத்தினரை பேசி பேசி அதை ஒரு கட்சியா வந்து நம்ம பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அவர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு 5 ரிப்போர்ட்டர்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துக்கு போய் சேர்றாரோ அங்கே அதே 5 ஊடகங்கள் வந்து நிற்கும், அங்கே ஒரு கருத்து சொல்லுவார். அப்புறம் ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு ஒரு 10 மைக்கிட்ட பேசுவார். அப்புறம் போய் ஒரு இடத்துல போய் இறங்கினோன்னா அங்கே ஒரு 10 ஊடகங்களோட பேசுவார். ஸோ இப்படித்தான் டிடிவி தினகரன் வந்து மக்களுடைய நினைவில் இருக்காரே தவிர அது வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியாக ஒரு இயக்கமாக சொல்ல முடியாது. நான் வந்து சொல்வது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சொல்கிற மாதிரி இருக்கேன். வேணா உங்களுக்கே ஒரு டிப்ஸே கூட நான் சொல்கிறேன். டிடிவி தினகரனுடைய ஒரு 10 ஊடக பேட்டிகளை போய் பாருங்க. அந்த ஃப்ரேமில் வந்து அவருக்கு பின்னால் வந்து ஒரு 10 பேர் தெரிவாங்க. நீங்கள் வந்து அவருடைய எத்தனை பேட்டி எடுத்து பார்த்தாலும் அந்த 10 பேர் தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அமமுகவில் இருப்பது அந்த 10 பேர் மட்டும்தான் நினைக்கிறேன்.